என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பவன் அல்ல இறைவன். நீ எதை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் என்பதே எங்கள் இறைவன். விரும்பியதை செய்வது உன் வேலை, விமர்சனம் செய்வது மற்றவர் வேலை. வாய்ப்பே ஒரு மனிதனை உயர்வடை வைக்கிறது. புத்தகம் அமைதியாக இருக்கும், படித்தவன் ஆட்டம் போடுவான். பாட்டில் அமைதியாக இருக்கும், குடித்தவன் ஆட்டம் போடுவான். பணம் அமைதியாக இருக்கும், வைத்திருப்பவன் ஆட்டம் போடுவான். பிணம் அமைதியாக கிடக்கும், தூக்கிச் செல்பவர்கள் ஆட்டம் போடுவார்கள். இதுதான் வாழ்க்கை. தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதீர்கள். உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவரும் இல்லை. எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. மனிதர்கள் நல்ல எண்ணங்களை விரும்புவதில்லை, நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புவார்கள். எதிரிகள் தேவையில்லை, எதிர்மறை எண்ணங்கள் போதும் உன்னை வீழ்த்துவதற்கு. உன் எதிரிக்கு தெரியும் உன்னுடன் இருக்கும் துரோகி யார் என்று. ஒழுக்கம் உனக்கு நீயே போடும் நல்ல பாதை. எதிலும் வாழ பழகிக்கொள், அப்போதுதான் எதையும் தாங்கும் இதயம் வரும். ஒன்று கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையென்றால் கண்டு கொள்ளாமல் போக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். நீ உனது துயரங்களின் போது மனிதர்கள் உன்னை கைவிட்டுச் செல்வதைக் கண்டால் இறைவன் உனது விவகாரங்களை பொறுப்படுத்தி விட்டான் என்பதை அறிந்து கொள். நான் என்கின்ற ஆணவம், அவனா என்ற பொறாமை, எனக்கு என்கின்ற பேராசை, இந்த 3 குணங்களும் மனிதனை நிம்மதியாக வாழவிடாது. நோக்கங்கள் சரியாக இருந்தால் செயல்களும் சிறப்பாக இருக்கும். இந்த உலகில் பெற்ற தாயை தவிர யாருடைய அன்புக்கும் அடிமையாகி விடாதீர்கள், ஏமாற்றப்படுவீர்கள். கோபப்படுவதை விட அலட்சியமாக இருந்து விடுவது சிறந்த வழி. உண்மைகள் எப்போதும் நிராகரிக்கப்படும், வெறுக்கப்படும், ஒதுக்கப்படும், மறைக்கப்படும். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்படும். எவரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்து கொண்டுதான் இருக்க முடியும். ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது. நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்நாட்களில் ஏதேனும் ஒரு நிகழ்வு சற்று ஆழமாகவே உணர்த்திவிட்டு செல்கிறது நாம் யார் என்பதை. மாறிவிட்டது மனித உறவுகள். வீட்டின் உள்ளே நாயும், வீட்டின் வெளியே தாயும். நன்றி கெட்ட மனிதன். பொக்கிஷம் என தெரிந்தும் ஒரு உறவை தொலைத்தால் அதற்கு பெயர்தான் ஈகோ. உங்களிடம் இருக்கும் பொருளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதைவிட பல 100 மடங்கு உங்கள் ஆரோக்கியம் விலைமதிப்பில்லாதது. முக்கியத்துவம் கொடுங்கள். அதிகமான அன்பை விட சரியான புரிதல்தான் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும். உண்மையான அன்பை ஒவ்வொரு கணமும் நீங்கள் சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டுமெனில் அவர் உங்களுக்கு உரியவர் இல்லை. ஆடம்பரம் என்னும் பாதையில் சென்றவன்தான் அடமானம் என்னும் பாதையில் சிக்கித் தவிக்கிறான். எதிர்பார்ப்பில்லாமல் வாழ கற்றுக்கொள், எந்த ஏமாற்றமும் இருக்காது. கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள், கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை துன்பம் இல்லாமல் இருக்கும். உங்களை யாரும் அவமானப்படுத்தினால் கலங்காதீர்கள், சிரித்து கொண்டே செல்லுங்கள். வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று. நம்பிக்கை இல்லாத பயணங்கள் இறுதி வரை நீடிப்பதில்லை. வாழ்விலும் சரி, அன்பிலும் சரி. வரமாக கிடைத்த உறவுகளை உங்கள் அலட்சியத்தால் இழந்து விடாதீர்கள். காலம் கடந்த பின் தவறை உணர்ந்து எந்த பயனும் இல்லை. அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது நம் வாழ்க்கை. எண்ணங்கள் உயிருள்ளவை. ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும். உன் மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்படுவதில்லை. ஏன் நீ மற்றவர்களுக்காக வாழ வேண்டும்? உனக்காக ஒரு நாள் வாழ்ந்து பார். வாழ்க்கையின் ஆழம் புரியும். உண்மையில் நம்மில் பல பேர் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சோகமாக இருப்பதால் யாருக்குமே எந்த வித்தியாசமும் ஏற்பட போவதில்லை.